கற்றல் அணுகுமுறைகள். குழந்தைகளின் கற்றலை மேம்படுத்த பல அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் ஆசிரியர் மைய கல்வி முறை கடைபிடிக்கப்பட்டது. குழந்தைகளின் கற்றலை மேம்படுத்த பல அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருது. தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மைய கல்வி முறை கடைபிடிக்கப்பட்டது. இம்முறையில் ஆசிரியர் அனைத்து அதிகாரம் படைத்தவராகவும் ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை மாணவர்கள் அப்படியே பின்பற்றி செய்வதே கற்றலாக கருதப்பட்டது. ஆசிரியர் மைய கல்வி முறையில் பார்த்திங்கனாக்கா ஆசிரியர் அதிகாரம் படைத்தவராக இருந்தார். ஆசிரியர் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே மாணவர்கள் பின்பற்றி செய்கிறதே கற்றலாக கருதப்பட்டது. குறை கூறுவதும் தண்டிப்பதும் மாணவர்களின் கற்றலை செம்மைப்படுத்தும் என்ற எண்ணம் கொண்டு ஆசிரியர்கள் செயல்பட்டு வந்தனர். இந்த ஆசிரியர் மைய கல்வியில் பார்த்தீங்கன்னாக்க குறை கூறுவதும் தண்டிப்பதும் மாணவர்களின் கற்றலை செம்மைப்படுத்தும் அப்படின்ற எண்ணம் கொண்டு ஆசிரியர்கள் செயல்பட்டு வந்தனர். பின்னர் குழந்தை மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது. இம்முறையில் ஆசிரியர் குழந்தைகளின் ஆர்வங்கள், உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தானே கற்றல் கருவிகள், விளையாட்டு முறைகள், செயல்பாட்டு வழிகற்றல், குழு செயல்பாடுகள், கற்றலில் இனிமை உத்திகளாகிய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் முதலியவற்றை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தியுள்ளனர். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது. அதுக்கு அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை மைய கல்வி முறை பின்பற்றப்பட்டது. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குழந்தைகளுடைய ஆர்வம், உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, தேவை இதெல்லாம் கருத்தில் கொண்டு தானே கற்றல், கருவிகள் மூலம் கற்றல், விளையாட்டு முறைகள் மூலம் கற்றல், செயல்பாட்டு வழி கற்றல், குழு செயல்பாடுகள் மூலம் கற்றல், கற்றலில் இனிமை உத்திகளாகிய ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இதன் மூலமா கற்றல் முதலியவற்றை பயன்படுத்தி கற்றலை ஆசிரியர்கள் மேம்படுத்தினர். இது குழந்தை மைய கல்வி முறையில் பின்பற்றப்பட்டது. தற்போது படைப்போரின் பார்வையில் கற்றல் என்பது அறிவை கட்டி உருவாக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் படைப்போரின் பார்வையில் கற்றல் அப்படின்னா அறிவை கட்டி உருவாக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது. இங்கே அறிவு ரொம்ப முக்கியம், இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கற்போர் ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ள கருத்துக்களோடு புதிய கருத்துக்களை இணைத்து தங்கள் சொந்த அறிவை கூட்டுகிறார்கள். கற்போர் ஏற்கனவே தெரிந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களோட புதிய கருத்துக்களை இணைச்சி தங்கள் சொந்த அறிவை கூட்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை குழந்தைகளின் கற்றலை மேலும் பயனுள்ளதாகும் என்பது அறிவு உருவாக்க கொள்கையின் கருத்தாகும். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது டிஆர்பியில் எப்படி மொழிபெயர்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இதை இங்கிலீஷில் இருக்கிறத படிச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். கற்போர் ஏற்கனவே தெரிந்து வச்சிருக்கக்கூடிய கருத்துக்களோடு புதிய கருத்துக்களை இணைச்சி தங்கள் சொந்த அறிவை கூட்டுகிறாங்க. இவ்வாறு கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை குழந்தைகளின் கற்றலை மேலும் பயனுள்ளதாக்கும் அப்படின்றது அறிவு உருவாக்க கொள்கை, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அவங்களோட கருத்து. கற்றலை மையப்படுத்தி கற்பிக்கும் அணுகுமுறை இது இருக்கிறது கொள்கையினர் கருதுகிறாங்க. எனவே கற்றல் அணுகுமுறை அறிவியல் வளர்ச்சியை ஈடு செய்யும் விதத்தில் அமைய வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கற்றல் அணுகுமுறை அறிவியல் வளர்ச்சியை ஈடு செய்யும் விதத்தில் அமைய வேண்டும்.